பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலம் நடந்த ஊழலை கடந்த மார்ச் மாதம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதேபோல மீண்டும் ஒரு ஊழலை அரங்கேற்ற திமுக அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி 4 மற்றும் 8 ஆகிய 2 மண்டலங்களில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிக்கான தனியார் நிறுவனங்களின் ஒப்பந்தம் கோரும் அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 4000 கோடி ரூபாய். ஒப்பந்தப்புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாள் ஏற்கனவே 4 முறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக நேற்று மாலை 3 மணி வரை ஒப்பந்தப்புள்ளி சமர்ப்பிக்க கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 3 நிறுவனங்கள் தங்கள் ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பித்தன. இந்த நிலையில் விதிகளை மீறி ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பிக்க மீண்டும் ஒரு நாள் நீட்டித்து நேற்று மாலை 4 மணிக்கு மேல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மேலும் ஒரு நிறுவனம் ஒப்பந்த புள்ளியை சமர்ப்பித்துள்ளது. ஏற்கனவே 3 நிறுவனங்களின் ஒப்பந்த புள்ளி மதிப்பை தெரிந்து கொண்டு தங்களுக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு சாதகமாக விதிமீறி கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்த மதிப்பான 4000 கோடி ரூபாயில் பெருமளவில் ஊழல் செய்வதற்கு மட்டுமே விதிகளை மீறி கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். இந்த விதிமீறல் யார் வற்புறுத்தலில் நடந்ததென விசாரணை நடத்த வேண்டும். கால நீட்டிப்புக்கு பிறகு ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனம் யாருடையது, அவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டுமென அண்ணாமலை கூறியிருக்கிறார்.